இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து இந்திய முதலாளிகள்னு நாம் இன்றைக்கி சொல்லும்போது தனிப்பட்ட வகையில் இந்திய நாட்டில் வந்து முதலாளிகளுடைய நலன்கள்லாம் உலக நலன்களோடு இணைஞ்சிருக்கிறதுனால உலக மூலதனத்துக்கான அரசியலை ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்றம் தான் இந்தியாவில் இருக்குது. அதுக்கான தேர்தல் தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சொல்கிறோம். ஏதோ வந்து முற்போக்கு ஊடகங்கள்லாம் காலகாலமாக பேசி மக்கள்லாம் அரசியலாக அணிதிரட்டப்பட்டாங்க, அதனால் வந்து பொய்யான செய்திகள்லாம் முறியடிக்கப்பட்டு மக்கள் வந்து சரியான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. இந்தியாவில் வந்து ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து 2 காரணங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து மக்கள் பெருவாரியாக வந்து கொந்தளிப்பில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆளுவர்க்கம் சமரசத்தை ஏற்படுத்திட்டு இன்னொரு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக சில சலுகைகளை கொடுத்து மக்களை மட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யும். அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு பக்கம். இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னால், முதலாளிகள் இந்த ஒரு கட்சி வேண்டாம் இன்னொரு கட்சி வந்தால் தான் தனக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கான வகையில் வேலை செய்கிறதுக்கான வகையில் விளம்பரங்களை ஏற்படுத்தணும். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் வந்து அது மீது அவதூறுகளை கட்டி எழுப்பணும், வழக்குகளை போடணும். இந்த மக்கள்கிட்ட வந்து அதை பற்றியான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும். மக்களுடைய எழுச்சியை உருவாக்கி ஆட்சியை நிலைகுலைய வைக்கக்கூடிய அரசியல் வந்து முன்னெடுக்கப்படலை என்கிற வகையில் மக்களுடைய அழுத்தம் ஆட்சியை மாற்றக்கூடிய மனநிலையை ஒழுங்கமைக்கலை. அது பெரிய அரசியல் பலவீனம். அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் இன்னைக்கு வந்து இடதுசாரிகள் உட்பட எல்லா கட்சிகளும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் முற்போக்கு ஊடகங்கள்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. அதாவது வந்து அரசியலாக அதுக்கான காரணங்களை முன்வைக்காமல் ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறது வந்து ஆபத்தானது. ஏன்னு சொன்னால், வணக்கம் தோழர்களே. தேர்தல் முடிவு நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். தேர்தல் முடிவை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலுங்கிற வகையில் எல்லாருக்குமே ஒரு பொது புரிதல் இருக்கும். ஆனால் இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து இந்திய முதலாளிகள்னு நாம் இன்றைக்கி சொல்லும்போது தனிப்பட்ட வகையில் இந்திய நாட்டில் வந்து முதலாளிகளுடைய நலன்கள்லாம் உலக நலன்களோடு இணைஞ்சிருக்கிறதுனால உலக மூலதனத்துக்கான அரசியலை ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்றம் தான் இந்தியாவில் இருக்குது. அதுக்கான தேர்தல் தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிலைமையிலிருந்து தான் தேர்தல் முடிவுகள் பற்றியான கணிப்புகளோ அல்லது தேர்தல் முடிவையோ நாம் வந்து பரிசீலிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடந்துச்சு. கடைசி 7வது கட்ட தேர்தல் கடந்த 1ஆம் தேதி தான் நடந்துச்சு. அந்த தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சு எந்திரங்கள்லாம் பாதுகாப்பாக்கி பணியாளர்கள்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்களானே கூட தெரியாது. அதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிவுகள் பற்றியான கணிப்புகள் வந்து ஊடகங்களில் சாரசாரையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ஒரு அநியாயம்னா, அதாவது தேர்தல் முடிவுகள் பற்றியான கணிப்புகளுக்கு வந்து மக்களுடைய மனநிலையே வந்து ஓட்டுப்பதிவுகளுக்கு முன்னாடி அதை பற்றியான கணிப்புக்கு கொஞ்சம் வர முடியுங்கிறது தான் பாதி உண்மை. மீதி உண்மை என்ன இருக்குதுன்னு சொன்னால், தேர்தல் எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் நடக்குது அப்படிங்கிறதுல இருந்தும் நம்ம வந்து முடிவுக்கு வரணும். அதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உண்மைக்கு பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு. இத்தனை சதவீத வாக்குப்பதிவு எதன் காரணமாக நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தோட வந்தால் தான் அது சரியாக இருக்கும். அப்படி பார்த்தா 7வது கட்டத்தில் வந்து வாக்குப்பதிவு என்ன, அதனுடைய விவரங்கள் என்னங்கிறதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இங்கே வெளியான அந்த முடிவுகள் பற்றியான கணிப்புகள் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட, அது ஏற்பாடு செய்யப்பட்ட கணிப்புகள் தான் என்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கத்தில் முற்போக்கு ஊடகங்கள், இல்லை பிஜேபியெல்லாம் ஆட்சிக்கு வராது, மோடி ஆட்சிக்கு வரமாட்டாப்புல, அடுத்தாப்புல இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்போக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் இவங்க வந்து சமூக தளத்தில் தான் இருக்கிறாங்க. சமூக ஊடக பிரிவில் கூட வந்து முற்போக்காளர்கள் மட்டும் இல்லை, இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அதுலேயும் தான் செல்வாக்கு செலுத்துது என்கிற வகையில் இவங்க மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை உருவாக்கக்கூடிய பலம் பெற்றவர்களாக இல்லை அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கிறது தான் இந்த விவரத்தை சொல்கிறோம். ஏதோ வந்து முற்போக்கு ஊடகங்கள்லாம் காலகாலமாக பேசி மக்கள்லாம் அரசியலாக அணிதிரட்டப்பட்டாங்க, அதனால் வந்து பொய்யான செய்திகள்லாம் முறியடிக்கப்பட்டு மக்கள் வந்து சரியான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. அங்கேயும் ஆளும் வர்க்கத்தினுடைய ஊடகங்கள் தான் செல்வாக்கு செலுத்துது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் முற்போக்கு ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, மோடி வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது கொஞ்சம் ஓவராக தெரியுது. மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் முனைமழுங்க செய்யக்கூடியதாக தெரியுது.
அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இந்தியாவில் வந்து ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து 2 காரணங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து மக்கள் பெருவாரியாக வந்து கொந்தளிப்பில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆளுவர்க்கம் சமரசத்தை ஏற்படுத்திட்டு இன்னொரு ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக சில சலுகைகளை கொடுத்து மக்களை மட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யும். அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு பக்கம். இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னால், ஆளும் வர்க்கத்துக்கு தேவையான ஆட்களாக இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லை, இவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, இவங்கள வச்சு நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்னு மூலதனமும் சொத்துடைய வர்க்கங்களும் ஆளும் வர்க்கங்களும் அதுக்கு முடிவு பண்ணும். உலகளவில் இருக்கக்கூடியவங்க முடிவு பண்ணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்திய முதலாளித்துவம் மூலதனம் இதனுடைய உற்பத்தி நடவடிக்கை எல்லாமே வந்து உலக மூலதனத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால இது உலக தழுவிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி தான் வந்து 2014 மோடியும் கொண்டு வரப்பட்டார். மோடியை வந்து ஏதோ மக்கள்லாம் விருப்பப்பட்டு அவர் வந்து அவருடைய பிம்பம் தானாக எழுந்து வந்ததுன்னா அப்படிலாம் வரல. அதாவது உலகமயமாக்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதலாளித்துவத்துடைய கோர தாண்டவத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் போதுமானது இல்லை, வேற யாரடா கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிஜேபி அவங்க ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தாங்க. அப்போ வாஜ்பாயை வந்து பிரதமராக கொண்டு வந்திருந்தாங்க. வாஜ்பாயும் அப்படி ஒரு தீவிரமான நபராக இல்லாத பட்சத்தில் வந்து அது பிஜேபி மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தபோது பிஜேபி தன் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்காக வந்து பல முயற்சிகளை செஞ்சுது. அதில் மூர்க்கமான நபராக வந்து மோடி வந்து இருந்தாப்புல. அவர் குஜராத்தில் அந்த மூர்க்கத்தனத்தைலாம் நடைமுறைப்படுத்தின அந்த கோத்ரா ரயில் எரிப்பு, அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டி உலக மூலதனத்துக்கு நம்பிக்கை ஊட்டி அவங்கள பிஜேபி மேலே வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு செஞ்சது வந்து ஒரு பெரிய வேலை. அதில் இந்திய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களே அந்த வேலையை செஞ்சாங்க. அதாவது வந்து ஐஏஎஸ் மாதிரியான அதிகாரிகளே அதை செஞ்சாங்க. அதில் வந்து வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் செஞ்சாங்கங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அவங்கெல்லாம் செஞ்ச போது தான் மோடியை வந்து இந்தியாவின் எதிர்காலம், வளர்ச்சியின் நாயகன், அவர் தான் தவிர்க்க முடியாத ஒரே பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலை உலகம் மூலதனத்தால் முன்னெடுக்கப்பட்டது. அது அமெரிக்காவில் முன்னெடுக்கப்பட்டது. அப்படியான வேலையை முதல்ல செஞ்சது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவில் பிரபலங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய கிரே குளோபல் குரூப் என்கிற அமெரிக்க நிறுவனம் வந்து முதல்ல செஞ்சது 2009க்கு முன்னாடி. 2009க்கு பிறகு அது என்னவாச்சுன்னு சொன்னால், அதே அமெரிக்காவில் இருந்து தான் ஆப்கோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து முன்னெடுத்துச்சு. இந்த நிறுவனங்களோட இந்திய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆளும் வர்க்கத்தினுடைய அறிவுஜீவிகள் பல பேர் வேலை செஞ்சாங்க. அதில் முக்கியமானவர் வந்து இந்திய நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட பிறகு அதனுடைய முதல் துணைத் தலைவராக இருந்த அரவிந்த் பனகாரியா பல்வேறு கட்டுரைகளை எழுதினாப்புல. இப்படி வந்து மீடியாக்கள்லாம் அவரை பேச செய்யக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் மீது வந்து நம்பிக்கை இழக்கிற வகையில் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, 2G மாதிரியான ஊழல் புகார்கள், அந்த கட்சி மேலே அவதூறுகள், இது எல்லாத்தையும் வந்து கட்டி எழுப்புற வேலை செஞ்சுது. அப்போ முதலாளிகள் இந்த ஒரு கட்சி வேண்டாம், இன்னொரு கட்சி வந்தால் தான் தனக்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கான வகையில் வேலை செய்கிறதுக்கான வகையில் விளம்பரங்களை ஏற்படுத்தணும். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் வந்து அது மீது அவதூறுகளை கட்டி எழுப்பணும், வழக்குகளை போடணும். இந்த மக்கள்கிட்ட வந்து அதை பற்றியான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கணும். அந்த வேலை எதுவுமே 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் நடக்கலை. முதலாளித்துவம் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலை. நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாருன்னு சொன்ன உடனே அது ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்தினுடைய எதிர்ப்பாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்துருந்தோம்னா வந்து தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாத்தையுமே வந்து தட்டிக்கக்கூடிய நிலைமை உருவாயிருக்கும். நீதிமன்றங்கள் வந்து தானா முன் வந்து சில வழக்குகள் எல்லாம் முன்னெடுத்திருக்கும். ஊழல் மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் பிஜேபி மேலே ஊழல் சொல்றதுக்கு வந்து 1000 ஊழல் நடவடிக்கைகள் இருக்குது. அது சிஏஜி அறிக்கை மூலமாக வெளிவந்ததா இருக்கட்டும், தேர்தல் பங்கு பத்திர ஊழலா இருக்கட்டும், ரஃபேல் விமானங்கள் வாங்கின நடவடிக்கை இருக்கட்டும், இது பட்டியல் போடுறதுக்கு நிறைய இருக்குது. அப்படி எந்த விஷயத்திலையும் மோடி அரசு இருக்கக்கூடிய குறைகளை, அது நடத்தக்கூடிய ஊழல்களை, அது செய்யக்கூடிய அத்துமீறல்களை பற்றி நீதிமன்றங்கள் தானா வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, அல்லது வந்து அது சம்பந்தமான வழக்குகள் அங்கே போகும்போது அது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு ஒன்றும் முடிவுகளும் வெளிவரல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, மோடி ஆட்சியில் அதிக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளும் வர்க்கம் விரும்பி என்ன பண்ணுதுன்னா, தேர்தலில் பல குளறுபடிகளை 2014 செஞ்சிருக்குது, 2019 செஞ்சிருக்குது. 2019 செஞ்சதில் 300க்கு அதிகமான தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்குது. அதனால இது தேர்தல் முடிவுகளையே தவறாக அறிவிச்சிருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது வெற்றி பெற்றவர்களாக கருதப்பட்டவர்கள் உண்மையிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியாது. அதனால மறு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வழக்குகளை இன்னைக்கு வரைக்குமே
வந்து நீதிமன்றங்கள் தீர்த்து வைக்கல. அது மூலமாக வந்து மோடி அரசை வந்து காட்டி கொடுக்குற வேலையை எதையுமே வந்து நீதிமன்றங்கள் செய்யலை. சரி, இந்த மாதிரி நிர்வாக குளறுபடி ஊழல் சம்பந்தமான விஷயங்களை தான் காட்டி கொடுக்கல, வேற ஏதாவது செஞ்சிருச்சானா மக்கள் மேலே தாக்குதல், தொடர்ந்த தாக்குதல், அது இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதலாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீராங்கனைகள் பெண்கள் மேலான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, மணிப்பூர் மாதிரியான இடத்துல ஏற்படுத்தப்பட்ட கலவரங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து அதிகார வர்க்கம் மோடி அரசுக்கு எதிரானதாக ஒரு துரும்ப கூட அசைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணவே இல்லை என்கிற வகையில் ஆளும் வர்க்கத்துக்கு, மூலதனத்துக்கு, அதிகார வர்க்கத்துக்கு மோடி அரசை, பிஜேபி அரசை, ஆர்எஸ்எஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தேவை உருவானதாக நம்மளால் நம்ப முடியல. அதே மாதிரி இன்னொரு வகையில் ஒரு கட்சி ஆட்சியை இழக்கணும்னு சொன்னால் அதில் வந்து மக்களுடைய அழுத்தம் அதிகமானதாக இருக்கணும். மக்களுடைய அழுத்தம் அதிகமானதாக இருக்கணும், நாட்டை நிலைகுலைய வைக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கணும். நாட்டை நிலைகுலைய வைக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது இஸ்லாமிய மக்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் படுகொலை செய்யறதாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே தொடர் தாக்குதல்களை நிகழ்த்துறதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை எல்லாம் வந்து வீடியோவாக்கி வந்து பகிரங்கமாக பரப்பப்பட்ட போதும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் நடந்த வன்முறையாக இருந்தாலும் சரி, மணிப்பூர் உட்பட விவசாயிகள் போராட்டமாக இருந்தாலும் சரி, நாட்டில் வந்து மக்களுடைய போராட்டங்கள் வந்து பெருவாரியாக நிகழ்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவை எல்லாம் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டு அரசியல் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் வளர்த்தெடுக்கக்கூடிய, அதை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய வேலைகள் இந்தியாவுக்குள்ளார நடக்கலை. ஒரு சமூக பிரிவினருடைய போராட்டம் வந்து நியாயமானதுன்னு கருதி அது இந்தியா முழுவதும் அதை பற்றி படரச் செய்து மக்களுடைய எழுச்சியை உருவாக்கி ஆட்சியை நிலைகுலைய வைக்கக்கூடிய அரசியல் வந்து முன்னெடுக்கப்படலை என்கிற வகையில் மக்களுடைய அழுத்தம் ஆட்சியை மாற்றக்கூடிய மனநிலையை ஒழுங்கமைக்கலை. இந்த நிலையில தான் நாம் வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். அது ஏன் வந்து எல்லா போராட்டங்களையும் ஒழுங்கமைக்க முடியலைன்னு சொன்னால் அது விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் குறிப்பாக நான் அதை வந்து சொல்லிடுறேன். எப்போவும் வந்து மக்களுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நாடு தழுவிய மக்களை பற்றி படுறதுக்கு வந்து அரசியல் ஒருங்கிணைப்பு வேணும்னு சொன்னால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பொதுத்தன்மையுடைய அரசியல் இருக்கணும். இந்தியாவில் 90க்கு பின்னாடி ஊக்குவிக்கப்பட்ட அடையாள அரசியல், என்ஜிஓ அரசியல், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால் மற்றவங்களுடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை அல்ல அப்படிங்கிற வகையில் வந்து அது வந்து மனிதர்களை சீரழிச்சிருச்சு. அது பெரிய அரசியல் பலவீனம். அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் இன்னைக்கு வந்து இடதுசாரிகள் உட்பட எல்லா கட்சிகளும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பக்கத்து ஊரில் இல்லை, பக்கத்து மாவட்டத்தில், பக்கத்து மாநிலத்தில் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வேற சாதிக்காரன், வேற மதத்துக்காரன், அவனுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தட்டி கேட்கறதுக்கான மனநிலையை இழந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து அரசியல் காயடிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வளர்ச்சி தன்னலம் அப்படிங்கிற வகையில் வந்து இங்கே வந்து ஒரு ஊதாரித்தனமான அரசியல் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. இந்த அரசியலுக்குள்ளார இயக்கங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் நாட்டில் எங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையையும் வந்து அரசியலாக்கி அது மக்களை வந்து கனண்டு எழச் செய்யக்கூடிய வகையில் வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய தகுதியை இழந்துவிட்ட கட்சிகளை கொண்டதாக இந்த நாடு இருக்கிற நேரத்தில் தான் நாம் வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக இந்த ஆட்சியின் மீது வந்து கோபப்பட்டிருக்கிறாங்களோ, அதை எந்த அளவுக்கு அவங்க வந்து தீரா வடுக்களாக கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் வந்து எதிர்ப்புகளாக வாக்குகள் பதிவாகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி பதிவாகக்கூடிய வாக்குகளை கூட முறையாக பதிவாக்க முடியாத நிலையில் தேர்தலுக்குள்ளார அவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்குதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஏற்கனவே 2019 வந்து வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவுக்கும் இருந்த வேறுபாடுகள் வந்து பேசப்பட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டியும் கூட ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் முதலாக வந்து இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி மாதிரி ஓட்டுப்பதிவு செஞ்சு பார்க்கக்கூடிய இடத்துல கேரளாவில் நடந்தபோது வந்து பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடும்போது வந்து அது ஒரு ஓட்டுக்கு பதிலாக 2 ஓட்டு பதிவாச்சுது. அடுத்த கட்டத்தில் வந்து திரும்ப பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது காங்கிரஸுக்கு போடுறாங்க, இடதுசாரிக்கு போடுறாங்க, பிஜேபிக்கு போடலை. அது போடாத பட்சத்திலேயே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு வாக்கு பதிவாகுது. இவ்வளவு குளறுபடிகளோடு தான் வந்து இந்த தேர்தல் நடந்திருக்குது. முதல்ல 5 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து வாக்கு எண்ணிக்கை பற்றியான தேர்தல் கமிஷனுடைய வெளியீடுகள் வந்து நம்மளை வந்து குழப்பமடைய செய்யுது. 14 நாளுக்கு பிறகு வந்து அவங்க அறிவித்ததில் வந்து 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக கணக்கு காட்டினாங்க. இப்படி எல்லாமே நம்பிக்கையின்மையில் போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் தான்
தேர்தல் எண்ணிக்கை முறையாக இருக்காதுங்கிற வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் முற்போக்காளர்களும் சேர்ந்து தேர்தல் முடிவுகள் இந்திய நாட்டுடைய ஜனநாயக தன்மைக்கு உட்பட்ட வகையில் அதை காப்பாற்றப்படக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலங்கடந்து போராட தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முற்போக்கு ஊடகங்கள்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. அதாவது வந்து அரசியலாக அதுக்கான காரணங்களை முன்வைக்காமல் ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறது வந்து ஆபத்தானது. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, என்ன செய்யணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அளிக்காமல் வந்து எது நடக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற வகையில் அவங்கள வந்து செயலற்றவர்களாக ஆக்கிறதுக்கு தான் இந்த போக்கு உருவாகும். இன்றைக்கி ஆளும் வர்க்க ஊடகங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை வந்து மக்களால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் முற்போக்கு ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியலற்ற ஒரு பிரச்சாரங்களை தான் மக்களால் புரிஞ்சுக்க முடியாது. அது ஆபத்தானது. இந்த மாயைக்குள்ளார மக்கள் விழுந்துடக்கூடாது. முற்போக்கு ஊடகங்கள் முதல்ல அரசியலை கொண்டவர்களால் நடத்தப்படக்கூடிய ஊடகங்களாக மாறணுங்கிறத கேட்டு முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.